ஓடி உழைக்கும் என்ஆர்ஐஸ் அவங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கணேஷ் அப்படிங்கிறவர் கல்ஃபில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சூப்பரான ஃபேமிலி, 2 குழந்தைகள், ஒரு மனைவி, அவங்களுடைய அப்பா அம்மா, வயதான அவங்க அப்பா அம்மா கணேஷ் நம்பி மட்டும்தான் இருக்காங்க. இப்படின்னு ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலி இருக்காங்க. கணேஷ் அன்னைக்கு நைட்டு படுக்க போகிறாரு, காலையில் எந்திரிக்கலை. அவர் இறந்துட்டார். பட் அவர் இறந்ததுனால அந்த ஃபேமிலிக்கான அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாறுது. அவங்களுடைய படிப்பு செலவாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாக்கான மருத்துவ செலவாக இருக்கட்டும், அந்த ஃபேமிலி அடுத்ததாக யாரையோ டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது. இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக ஜோசப் அப்படிங்கிறவர் தான். அவர் யூகேல வேலை பார்த்துட்டு இருக்காரு, இந்தியாக்காரர் தான். இந்தியாவில் அவங்களுடைய உறவுகள் எல்லாருமே இருக்காங்க. பட் திடீர்னு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சொல்கிறாரு, சார் உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜோசப்புக்கு தூக்கி வாரி போடுது. என்னையா இது, கேன்சரா? ஏன்னா அது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவருடைய ஜாபை கண்டினியூ பண்ண முடியலை. அவருடைய ஜாபை கண்டினியூ பண்ண முடியாததுனால அவருடைய குடும்பமும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. பட் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? கணேஷ் அப்படிங்கிறவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகை ஒரு 2 கோடி கிடைக்குது. இந்த ஜோசப் அப்படிங்கிறவருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இந்த 2 கோடி 50 லட்சம் இதெல்லாம் க்ரௌட் ஃபண்டிங் வழியாகவோ இல்லாட்டி அவங்களுடைய அரசாங்கமோ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனமோ கொடுத்தது கிடையாது. அவங்க லைஃபுக்காக இந்தியாவில் போட்டு வச்சுருந்த, அதுவும் ப்ரீமியம் ரொம்பவே குறைவாக போட்டு வச்சுருந்த டேர்ம் இன்சூரன்ஸ் தான். லைஃப் இன்சூரன்ஸ்லேயே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய, ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் எது அப்படின்னா அது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். வெளிநாடுகளில் வாழக்கூடிய நிறைய மனிதர்கள் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்திருந்திருப்பீங்க, இல்லை அடுத்ததாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்திருப்பீங்க. யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒருவேளை ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை உறுதிப்படுத்திக்கோங்க. அப்படி உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். எந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லம்சம் அமௌண்ட். பர்டிகுலராக 1 கோடி 2 கோடி 50 லட்சம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை அந்த குடும்பத்திலே உழைக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ப்ரீமியத்தை கொடுத்து கட்டி வச்சுட்டே இருப்பார். திடீர்னு அவர் இறந்து போகிறாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ். இன்றைக்கி நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். குட்டி குழந்தைகள்லேருந்து விளையாண்டுட்டு இருக்கக்கூடியவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, பஸ்ஸுக்காக நிற்கிறவங்க திடீர்னு கொலாப்ஸாக எப்படி இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் வழியாக டெத்து நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு துக்க நிகழ்வு நடக்கும்போது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை எப்படி கஷ்டப்படாமல் அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீடை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக யோசித்து போடக்கூடியது தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ். நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக 1-2 குழந்தைகள், அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறதும், நிறைய கடன் வாங்கி வச்சுருப்போம். இது எல்லாமே திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலியை யார் காப்பாற்றுவாங்க? குழந்தை பெருசாகணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே அங்கே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். நம்ம எடுத்து வச்ச லோனாக இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக அவங்க வாழ்வதற்கு நம்முடைய வீட்டை அவங்க அடமானம் வைக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை நம்ம சேமித்து வச்ச தங்க நகையை ப்ளஷ் பண்ணி அவங்க சர்வே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டியிருப்பாங்கன்னாலும் அந்த வீட்டையும் அந்த தங்கத்தையும் அவங்களுடைய உறவுகள் என்ன செய்வாங்க? ப்ளஷ் பண்ணி தானே ஆகணும். சரி, அப்படியே ப்ளஷ் பண்ணாலும் அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு அவங்களால அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் $1 மில்லியன் கேள்வி தான். இதனால தான் குறிப்பாக இந்த என்ஆர்ஐஸுக்கெல்லாம் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு நாம சொல்கிறோம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கே, இதுவரையிலும் எடுத்தவங்களா இருக்கட்டும், இல்லை இனி எடுக்க போகிறவங்களா இருக்கட்டும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பாலிசியை ஹை ப்ரீமியம் கட்டி ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பாலிசி, ஹை ப்ரீமியம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான பாலிசியை வாங்கி வைப்பாங்க. பட் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நோ யூஸ். சரி, அப்படின்னா எப்படி நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போடணும்? நம்முடைய இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இன்கம்மை விட நமக்கு தேவைப்படக்கூடிய செலவுகள் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு வீட்டை ரன் பண்ணுறதுக்கு 40,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதை 15லேருந்து 20 மடங்கு அதிகப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 74 லட்சம் ரூபாய் இல்லாட்டி 80 லட்சம் ரூபாய் அவருடைய கவரேஜ் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். ஸோ 80 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு நமக்கு கவரேஜ் கிடைக்கணும், ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. 823
ரூபாயிலிருந்து நிறைய பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 823 ரூபாயா? இந்த மாதிரிலாம் பாலிசி எக்ஸிஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இதை தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். த மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இதுக்கான கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலா இருக்கும், லோ பிரீமியமா இருக்கும். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் ஆட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணி அடுத்த பேஜுக்கு போங்க. அந்த பேஜில் எஸ்பெஷலி NRIs 2 கோடி ரூபாய்க்கு 823 ரூபா பிரீமியத்தில் ஏகப்பட்ட பிளான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான பேசிக்கான டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஏஜா இருக்கட்டும், உங்களுடைய நேமா இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம், உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், உங்களுடைய கவரேஜ் அப்படிங்கிறது அதில் நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்ல அது ஒரு 20 டைம்ஸா இருக்கட்டும். இப்போ அந்த வெப்சைட்ல நிறைய பிளான்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகும். டாப்பா இந்தியாவில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கான லிஸ்ட் தான் அது. ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை நீங்களே சூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 20 மடங்கு உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அந்த கவரேஜ் அப்படிங்கிறது எடுத்துருக்கணும். இது ஏன் அப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசு, மந்த்லி நம்ம குடும்பத்துக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ per year அப்படிங்கிறது 4.8 lakhs rupees. NRIயா வேலைக்கு போயிட்டாங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க எடுத்திருக்கக்கூடிய கவரேஜ் வெறும் 30 லட்சம் ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 25 வயசுல 30 லட்சம் ரூபாய் கவரேஜ் எடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும்போது அவருக்கு இறந்துடுறாரு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கவரேஜா போட்டு அந்த 30 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். இனிஷியலாகவே நம்ம ஒரு 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 78-80 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருந்தோம்னா 80 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ 25 வயசில் 30 லட்ச ரூபாய் நமக்கு பெருசாக தெரியும். பட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனால தான் 20 மடங்கு அதிகமாக இதை போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தோன்னே நிறைய பேர் இப்போ எடுக்கணும், பட் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அடுத்ததாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ எனக்கு 30 வயசு தான், 35 வயசில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை 33 வயசுல நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது, நாட்கள் போக போக மனிதனுடைய வாழ்க்கையும் மூவ் ஆகிட்டே இருக்கு. எப்போ வேணாலும் நமக்கு எது வேணாலும் சம்பவிக்கலாம். ஸோ லாங்கராக நம்ம டிலே பண்ண நம்ம வீடு அன்ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசுலேயே இருக்கணும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எடுத்ததும் 10 வருஷமாக நீங்கள் அடைச்சிட்டு வர ப்ரீமியம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் 25 வயசில் நீங்கள் உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு 1 கோடி 2 கோடி சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு ப்ரீமியம் காணிக்கும். அதே இது உங்களுடைய ஏஜை 35 மாற்றுங்க, ப்ரீமியம் அதுவே மாறி இருக்கும். ஸோ 25 ஏஜில் எவ்வளோ ஏர்லியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரீமியம் குறைஞ்சு கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம டிலே பண்ணி எடுக்கிறோமோ ப்ரீமியமும் அதை விட ரொம்ப கூடுதலாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால பெரிய அமௌண்ட் 1 கோடி 2 கோடி வரை நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த அளவுக்கான ஒரு பெனிஃபிட்டை FD-ஆலேயோ RD-ஆலேயோ இல்லாட்டி நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பல சேவிங்ஸாலேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டாலேயோ செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், அதன் பிறகு வாழ்க்கைக்கு தேவையான பல இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் சிம்பிளாக தெரிந்து கொள்வதற்கு தான் கீழே இருக்கக்கூடிய லிங்கை நான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை சொடக்கி உங்களுக்கு தேவையான பிளான் எது அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். இப்போ NRI இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, நான் ஏன் இந்தியாவில் எடுக்கணும், நான் வாழ்றது இந்த நாட்டில் தானே, அங்கே எடுத்தால் போதுமா அப்படிங்கிறது தான். இந்தியாவில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் அதுக்கான ப்ரீமியம் அப்படிங்கிறது வெளிநாடுகளை விட 30-50% வரை கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் NRIs 18% GST அப்படிங்கிறத கெட்ட வேண்டாம். அடுத்ததா நீங்கள் ஆனுவல் ப்ரீமியம் தான் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5% வரை டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டோட்டலாக 23% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த லிங்க் வழியால் நீங்கள் போய் எடுக்கும்போது இந்த 23% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது லாபம் தானே. அதே மாதிரி 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நான் இப்படி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லிடுங்க. அவங்க கிட்ட டோல் ஃப்ரீ நம்பரையும் கொடுத்துருங்க. அதை கால் ஃபார் பண்ண உடனே உங்களுக்கான அந்த கிளைம் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். இது மரணத்துக்கு மட்டும் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறத ஏற்பட்டிருக்கலாம். அந்த இல்னஸ்னால உங்களால் அடுத்த கட்ட ஜாபுக்கு போக முடியாது, இல்லாட்டி உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு, இப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் நம்ம அடிஷ்னலாக என்ன செய்யலாம் அப்படின்னா ரைடர்ஸ் என்பதை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அதே மாதிரி ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிறதும் ஏற்படலாம். இது எல்லாமே ரைடர்ஸ் லிஸ்ட்டில் வந்துடும். உதாரணத்துக்கு ரைடர்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு அவருடைய டேர்ம் இன்சூரன்ஸை போட்டிருக்காரு. அடுத்ததாக அதே நபர் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்காருன்னா அவருக்கு ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு டிசேபிலிட்டி நடந்துருச்சுன்னா 50 லட்சம் ரூபாய் உடனடியாக கொடுக்கப்படும். அவருடைய மரணம் தருவாயில் அவருக்கு அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஸோ 2 பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிறதுனாலும் ரைடர்ஸ் தான். கிரிட்டிக்கல் இல்னஸ், கேன்சர் மாதிரியான ட்ரீட்மெண்ட், அதற்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் நீங்கள் ரைடராக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக டயக்னோஸ் பண்ண உடனே அந்த பணம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதன் பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட்டை வித்தவுட் எனி வரியாக நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. மெடிக்கலி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இன்னும் 6 மாதத்துக்குலாம் இல்லை 1 வருஷம் மட்டும்தான் இவங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கிற ரைடர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக எந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறது? செட்டில்மெண்ட் ரேஷியோ தான். செட்டில்மெண்ட் ரேஷியோனா 98, 96, 97 இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்து நிறைய பேர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத டெர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கலாம். 98% என்ன? 100 செட்டில்மெண்ட்டுக்காக ரிக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா அதில் 98 பேருக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ மீதம் இருக்கும் 2 பேருக்கு அவங்க பண்ணலை. இல்லை 90 பேருக்கு பண்ணியிருக்காங்க, 10 பேருக்கு பண்ணலாம், 90% செட்டில்மெண்ட் ரேஷியோ. பட் இது மட்டும் போதுமா? அந்த 2 பேர் யார்? அந்த 10 நபர்கள் யார் அப்படின்னா அவங்க ஹையராக கவரேஜ் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் போதாது, செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூ ரேஷியோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சில கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் ஹையாக கிளைம் அமௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், செட்டில்மெண்ட் ரேஷியோ கூடயே அந்த செட்டில்மெண்ட்டுக்கான வேல்யூ, கிளைம் செட்டில்மெண்ட் பை வேல்யூ ரேஷியோ நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதை வச்சு நான் கொடுத்த லிங்கை நீங்கள் சொடக்கி அதில் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய இன்கமுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். பட் என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக எடுத்திங்கன்னா ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் ஒரு டெத்தாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைமையில தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நமக்கு நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் அப் டு 23% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். கமெண்ட்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டாக அதை பின் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லையா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணி உங்களால் டிஃப்ரெண்டான கம்பெனிஸை செக் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான பிளான் என்னவோ அதை நீங்கள் எடுக்கலாம். ஸோ NRI ஃபேமிலி, NRI ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.